இந்த நாள் எங்கள் இயக்கத்தினுடைய பெயராக வைத்திருக்கக்கூடிய நாள். இந்த இனப்படுகொலை இந்த சமூகத்திற்கு ஏன் நடந்தது? 5000 வருடங்களாக ஒரு வரலாற்றை வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு, ஒரு இனத்திற்கு ஒரு இனப்படுகொலை ஏன் நடந்தது என்கின்ற சிந்தனையில் இருந்துதான் நமது அடுத்த கட்ட அரசியலும் வாழ்வும் உயிர்ப்புடன் இருப்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நாள் இந்த நாள். தமிழர்கள் இந்த கடலின் மூலமாக, இந்திய கடல் என்று சொல்லப்படக்கூடிய தமிழரின் கடல் மூலமாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பகுதிகளை சென்று தங்களது பண்பாட்டையும் மொழியையும் வணிகத்தையும் வளர்த்தெடுத்தார்கள். இன்று அந்த இடத்தில் இருந்து கொண்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆற்றல்களையும் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற அளவிலே மிக முக்கியமான பகுதியாக தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி இருக்கிறது. அது இந்திய பெருங்கடலிலே மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி சீனா, அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் கட்டுப்பாட்டிற்கு என்று செல்கிறதோ அன்றுதான் இந்த பகுதியினுடைய அரசியல் அவர்கள் வசமாகும் என்பதற்காகத்தான் தமிழர்கள் அளித்திருக்கிறார்கள். 60 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆங்கிலேயர்களுடைய ஆவணம் இப்பொழுது வெளியில் கொண்டு வரப்பட்டது. நாங்கள் ஜெர்மனியில் இருந்த பொழுது ஆங்கில பேராசிரியர்கள் கொண்டு வந்தார்கள். தமிழ் சமூகம் எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் எதிர்த்து போராடுகின்ற இனம். இலங்கையிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியது சிங்களர்கள் அல்ல, தமிழர்கள். ஆகவே தமிழ் இனம் அந்த இடத்திலே இந்திய பெருங்கடலிலே மிக முக்கியமான பகுதிகளிலே அரசியல் ஆட்சியை வைத்துக் கொண்டிருந்தால் இந்த ஏகாதிபத்தியங்கள் தங்களது ஆதிக்கத்தை நடத்த முடியாது என்கின்ற ஆவணத்தை 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நடத்தப்பட்டதான் இந்த இனப்படுகொலை. இத்தனை ஆண்டு காலம் வரலாறு பெற்றிருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு இந்த இனப்படுகொலை நடக்கவில்லை. எப்பொழுது நிகழ்ந்தது என்றால் தமிழனுடைய கடல் அவர்கள் ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தமிழினம் அளிக்கப்பட்டது. அது தமிழ் ஈழத்தில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை இந்த சமூகத்திற்கு நடந்த இறுதி இனப்படுகொலை அல்ல, அது துவங்கி இருக்கிறது. நாங்கள் எச்சரிக்கின்றோம். தமிழ் சமூகத்திற்கு நடத்தப்பட்ட இனப்படுகொலை 2009 துவங்கி இருக்கிறது. தமிழர்களுக்கு காவலராக இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் இந்த 2009 வீழ்த்தப்பட்ட தளத்திலிருந்து நாம் எச்சரிக்கையுடன் களமாட வேண்டிய களம் இருக்கிறது. நாம் இங்கே தொடர்ச்சியாக தோற்கடிக்கப்படுகின்றோம், பின்னுக்கு தள்ளப்படுகிறோம் என்றால் அதற்கு அரசியல், இதற்கு பெரும் அரசியல் பின்புலமாக இருக்கிறது என்ற அர்த்தம். இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த இனப்படுகொலை நடத்திருக்கிறார்கள். அமைதி பேச்சுவார்த்தை என்று 2001 2002 நடந்தது என்பது நமக்கு பின்னடைவை குறியீடாக காட்டிய தருணம் அது. அப்பொழுது இந்த அமெரிக்க அரசாங்கம் 2004 சுனாமி முடிந்ததற்கு பிறகு புலிகளை ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று உலகத்திற்கு அறிவித்து அமைதி பேச்சுவார்த்தை முறித்தது. அந்த 2004 2005 பேச்சுவார்த்தைக்கு பிறகு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அடுத்த பின்னடைவு என்பது இப்பொழுது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க தீர்மானத்தில் தான். சர்வதேச அளவில் இனப்படுகொலைக்கான நீதியை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே, நமக்கான விடுதலையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று அதை வரையறுத்து தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று நுணுக்கமாக தனது தீர்மானத்திலே நிறைவேற்றியிருக்கிறது அமெரிக்கா. அதற்கு பின்பு பாருங்கள், இன்று வரை புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தடை செய்யப்படுகின்றன. தனிநபர்கள் பயங்கரவாதிகள் அறிவிக்கப்படுகிறார்கள். நமது அரசியல் என்பது முடக்கப்படுகின்ற சூழல் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். 3 களம் மிக முக்கியமான களம். தமிழீழம், தமிழகம், புலம்பெயர்ந்த தமிழர்கள். இந்த 3லே தமிழீழத்தில் இருக்கக்கூடிய புலிகளை அழித்த பிறகு புலம்பெயர் தமிழர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதற்கான செயல் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. தமிழகத்தினுடைய அரசியல் களம் இந்த 3லே மிக முக்கியமான களம். அந்த தமிழகத்தினுடைய களத்தை அழிக்க வேண்டும் என்பதற்கான செயல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தோல்வி எப்பொழுதும் தோல்வி அல்ல, வெற்றி பெற்றவர்கள் எப்பொழுதுமே வெற்றி பெற்றவர்கள் அல்ல. நமக்கான விடுதலையை முன்னெடுக்கக்கூடிய உறுதிமொழியை இந்த தருணத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்திய பெருங்கடல் அல்ல, அது தமிழன் கடல். அந்த தமிழன் கடலை ஆக்கிரமிக்க வேண்டும் என்பதற்காக இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு பாடம் புகற்றுகின்ற ஒரு அரசியலை நாம் முன்னெடுக்க இந்த தினத்திலே உறுதிபூர்வம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.